மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பத்தியை படித்து விடை எழுதுதல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அம்பேத்கருடைய வரலாறு. இந்த பேராகிராஃப்க்கு கீழே வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வினாக்களுக்கு உரிய விடைகளை இந்த பேராகிராஃபை நல்லா படித்து பார்த்துட்டு வினாக்களுக்கு உரிய விடைகளை நீங்கள் எடுத்து எழுதணும். உங்களுடைய கற்று நோட்டை எடுத்து இடது பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா, பத்தியை படித்து விடை எழுதுதல் அப்படின்னு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே அம்பேத்கருடைய வரலாறு எழுதணும். மராட்டிய மாநிலத்தில் ரத்தினகிரி மாவட்டத்தில் அம்பாவடி என்ற சிற்றூரில் 1891 மகார் என்ற தாழ்த்தப்பட்ட இனத்தில் அம்பேத்கர் பிறந்தார். ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியினருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். தாழ்த்தப்பட்டவர் என்பதால் எண்ணற்ற துன்பம் அடைந்தார். மேல்நாடு சென்று சட்டம் கற்றார். பரோடாவில் மன்னரின் படைச் செயலாளராக பணியாற்றினார். ஊமையர் தலைவன் என்ற பத்திரிகை நடத்தினார். சட்ட அமைச்சராக இருந்து நம் நாட்டு அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். தாழ்த்தப்பட்டோருக்கு சம வாய்ப்பும் சலுகைகளும் கிடைக்க வழி செய்தார். இந்த பேராகிராஃப் எழுதிட்டிங்களா? இதுக்கு கீழே வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, அம்பேத்கர் எங்கு எப்போது பிறந்தார்? அடுத்தது இரண்டாவது வினா, இவருடைய பெற்றோர் யார்? அடுத்தது மூன்றாவது வினா, இவர் பரோடா மன்னரிடம் என்ன பணியாற்றினார்? நான்காவது வினா, இவர் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன? ஐந்தாவது வினா, இவர் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக என்ன செய்தார்? கட்டுரை நோட்டோட இடது பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும்? அம்பேத்கருடைய வரலாறு, வினாக்கள் மட்டும் எழுதணுமா? அடுத்தது கட்டுரை நோட்டில் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வினாக்களுக்குரிய விடைகள் மட்டும்தான் எழுதணும். இப்போ விடைகள் அப்படின்னு போட்டுக்குங்க. வலது பக்கத்தில் விடைகள்னு போட்டுக்குங்க. முதல் வினாவோட விடை பாருங்க. மராட்டிய மாநிலத்தில் அம்பாவடி என்ற சிற்றூரில் 1891 பிறந்தார். அடுத்தது இரண்டாவது வினாக்குரிய விடை, பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய். மூன்றாவது வினாக்குரிய விடை, பரோடாவில் மன்னரின் படைச் செயலாளராக பணியாற்றினார். நான்காவது வினாக்குரிய விடை, ஊமையர் தலைவன் என்ற பத்திரிகை நடத்தினார். ஐந்தாவது வினாக்குரிய விடை, தாழ்த்தப்பட்டோருக்கு சம வாய்ப்பும் சலுகைகளும் கிடைக்க வழி செய்தார். பத்தியை படித்து விடை எழுதுதல் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? நன்றி மாணவர்களே.